இந்த மரபு என்பதிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே வெகுண்டு எழுந்து அந்த பதில் சொல்லுகிற தன்மையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கரூர் சம்பவம் நடந்தபோது இதே இருங்க, இல்லை இருங்க, உட்காருங்க, நீங்க வேணாம், இருங்க, உட்காருங்க, 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 அனுமதிக்க உட்காருங்க, அனுமதிக்க உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்றேன். இல்லைங்க, இல்லை அதேதான், உட்காருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அதுக்காக நீங்க வந்து இல்லை கொஞ்சம் இருங்க. கரூர் சம்பவம் நடந்த போதும் இதே பேரவையில் விவாதம் வந்து 15/10/2025 நடக்கிற போது மாண்பு முதலமைச்சரே முதல்ல எழுந்து நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறோம், எங்களை மென்ஷன் பண்ண விடுங்கள் என்று சொன்ன போதும் மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் பேசிய பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்கள் விளக்கத்தை எல்லாம் சொல்லுங்க என்று. அப்படிப்பட்ட மரபும் இங்கே நடந்திருக்கிறது. இருங்க 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 மாண்பு டாக்டர் லக்ஷ்மணன் உங்க எதிர்கட்சி தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, உங்க கொறடா இங்க இருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினாவை மட்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அரசின் சார்பில் தங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான விவரங்களை ஒரு மாண்பு அமைச்சர் முழுவதுமாக சொன்ன பிறகு இந்த பிரச்சனை குறித்து நாங்களும் காலையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், அல்லது வந்து இதை நான் எழுப்ப விரும்பினோம், 0 அவர்கள் சொல்ல விரும்பினோம் என்பதெல்லாம் சொல்லிவிட்டோமே, எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு, உங்களுக்கு வாய்ப்பில்லை, அவர் விளக்கமே போதுமானது என்று நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவதில் நியாயம் இருக்கிறது. அவர் சொன்ன விளக்கத்திற்கு பிறகும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகப்படியான அந்த உண்மைகளையும் சம்பவங்களையும் சொல்லி மேலும் பேசுவதற்கான வாய்ப்பளிக்கிறேன் என்று சொன்ன பிறகு, நாங்கள் சொன்ன பிறகுதான் மாண்பு அமைச்சர் பதிலளித்தார் என்பதோ இல்லை. ஏன் இல்லை அந்த இல்லை இந்த மாற்றத்தை இல்லை இந்த மாற்றத்தை செய்வதனால் நிறைந்த பயன் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தின் அடிப்படையிலும் உடனடியாக அரசு என்ன செய்கிறது என்பதை சொல்லுவதன் மூலமாக என்ன குறை வந்துவிட போகிறது எனக்கு புரியல. நீங்க மென்ஷன் இல்லை ஒண்ணு என்ன கிடைக்கும் என்றால், எதிர்கட்சியை சார்ந்த இந்த உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் மென்ஷன் பண்ணாங்க அந்த பெயர் தான் கிடைக்குமே தவிர ரிசல்ட் ஒன்றுதான், அதனுடைய விலை ஒன்றுதான். இருங்க பாருங்க, இப்போது அவர் படிக்கட்டும், நான் உங்களுக்கு இருங்க. இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ நானே சொல்லிடுறேன், இதை இப்போ நீங்கள் இப்போ இல்லைங்க, மாண்பு எதிர்கட்சி தலைவரும் இப்போ பேசிய மற்ற கட்சியினரும் இதை ஏற்கனவே என்னிடம் கடிதம் மூலமாகவும் நேரடியாக 0 அவர்களை எழுப்பதற்குரிய அனுமதியை கேட்டால் என்பதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்பு மல்லிகுளத்துறை அமைச்சர் பேசட்டும் பாட்டும். இல்லைங்க பேச சொல்லுங்க மாண்பு பள்ளி இருங்க. இல்லை 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 விளக்கம் மட்டும் சொல்லுங்க, விளக்கம் மட்டும் சொல்லுங்க, விளக்கம் மட்டும் சொல்லுங்க, விளக்கம் மட்டும் நீங்க சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்காக தான் பேசுறேன், சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்ற கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அண்ணா உங்களுக்காக தான் பேசுறேன், கொஞ்சம் உட்காருங்க. உங்களுக்காக தானே பேசுறேன், உட்காருங்க. அண்ணா கவனி, கொஞ்சம் உட்கார சொல்லுங்க, தர சொல்றேன், ரெக்வஸ்ட் பண்றேன். அண்ணா அண்ணா எடப்பாடி எதிர்கட்சி உறுப்பினர்களினுடைய கோரிக்கையை அவர்கள் வந்து ரொம்ப கன்சர்ன்டா கோரிக்கை வைக்கிறாங்க, அதை வந்து கொஞ்சம் பரிசீலனை செய்து மறுபரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மென்ஷன் பண்ணுங்க, மாண்பு எதிர்கட்சி தலைவர் மென்ஷன் பண்ணுங்க, எல்லா வருஷம் மென்ஷன் பண்ணுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை ஒன்று படிச்சிடுறேன். சிறப்பு கவன ஈர்ப்பு, தமிழ்நாட்டிலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கியது குறித்து விழி 55 கீழ் அறிவிப்புகளை கீழ்கான உறுப்பினர் கொடுத்துள்ளார்கள். திருவாளர்கள் ஏவா வேலு அவர்கள், மாண்பு உறுப்பினர் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் சி.வே. கணேசன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லா அவர்கள், மாண்பு உறுப்பினர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள், மாண்பு உறுப்பினர் அகிரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாண்பு உறுப்பினர் கே. சிவகுமார் அவர்கள், மாண்பு உறுப்பினர் ஆர். செல்லசுவாமி அவர்கள், திருமதி லதா அவர்கள், மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள், மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். இப்பொருள் குறித்து கட்சிக்கு ஒருவர் என்னை சுருக்கமாக அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்வது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய